Guys, இன்னைக்கு கனவா fish pepper fry. Okay, this is the body of the கனவா fish. இதுதான் தலை கண்ணு எல்லாமே. Just see how it swims. இப்படி தான் இருக்கும். க்ளீன் பண்ணியாச்சு, பீஸ் போடலாம். இப்போ கனவா ஃபிஷ் எல்லாமே குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா done. Oh guys, 3 curry of ground. Okay, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சூப்பராக வதங்கிட்டு இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஃபிஷ் அப்படின்றதுனால அதில் நிறையா அமிலம்ஸ்லாம் இருக்கும். ஸோ டர்மரிக் யூஸ் பண்ணால் நம்ம சால்ட் ரொம்ப வேண்டாம், பிகாஸ் இது ஆல்ரெடி ஒரு சீ ஃபுட். ஸோ மைல்டாக ஒரு லைட்டாக சால்ட். இப்போது நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு, லைட் டச்சப்ஸ். இப்போ நல்லா ரெடிஷாக அழகான தக்காளி, நாடு தக்காளி தான் நம்ம வாங்குகிறோம். நம்மளே வீட்டில் தக்காளி பண்ணலாம், செஞ்சிடலாம். ஓகே, தக்காளியை கனவா மீன் நமக்கு கைஸ் சத்தியமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ கனவா ஃபிஷ்ஷோடைய தலை துண்டுகளை ஆட் செய்யலாம். இப்போ இதில் மிளகு இருக்குது, நல்லா இடிக்கலாம். இப்போ இதை சூப்பராக பொடி பண்ணியாச்சு. ரொம்ப பொடி பண்ணல, பட் ஓரளவுக்கு ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. பார்த்தா நல்லா சூப்பர் ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணியாச்சு. திஸ் இஸ் ஸ்குவிட் பெப்பர் ஃப்ரை. இன்னும் நேரில் பார்த்து சாப்பிட்டா, வெள்ளை சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் அப்படியே ஒரு கஷ் பண்ணுறோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஓகே, கனவா ஃப்ரை இஸ் ரெடி.